பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு சிறப்பான நாள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வழியாக உலக பெண்கள் தினம் கொண்டாடுகிற இந்த நாளிலே பெண்மையை போற்றும் வண்ணமாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மரியாள் உடைய நாமத்தில், மரியாளுடைய பெயரில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக இந்த திருமறையில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தூய பவுலடிகளார் பெண்களை கொச்சையாக எழுதுவதை பார்க்கிறோம். ஆணுக்காக பெண் படைக்கவில்லை, ஸ்திரீக்காக ஆண் படைக்கப்பட்டான் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, பாலியல் ஜெண்டர் என்று அழைக்கப்படுகின்ற வேறுபாடுகளை களையும் வண்ணமாக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் முதலாக பெண்கள் மையம், பெண்களுடைய மிஷினரி பணி 1830 இருந்து 1898 வருடம் வரை அமெரிக்கா தேசத்தில் முதல் மிஷினரியாக ஆனி ஜட்சன் என்பவர் பர்மா தேசத்துக்கு சென்றார். ஹேனா மார்சன் என்பவர் 1794 கணவன் மனைவியாக 12 குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் வழங்கி இறை ஊழியத்தை செய்தார்கள். முதலாக பெண்களை திருச்சபையில் எவ்வாறு அழைக்கிறார்கள்? த ஃபர்ஸ்ட் லேடி என்று சொல்லும் பொழுது இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் மேன், த மேன் ஆஃப் த இந்தியா ஃபர்ஸ்ட் மேன் என்று சொல்லும் பொழுது ஜனாதிபதியை குறிப்பிடுவார். அதுபோல் திருச்சபையினுடைய முதல் பெண்மணி, த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த சர்ச் என்று சொல்லும் பொழுது குருவானவருடைய துணைவியார்கள், திருச்சபையினுடைய பேராயருடைய துணைவியார், இவர்களைத்தான் முதல் லேடி, முதல் பெண்மணி என்று சொல்வார்கள். அடிமைத்தனத்திற்கு பின்பு அவர்கள் பெருமைக்குரிய பெண்மையாக பேசப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட பெரிய பெரிய சர்ச்சில், ஆலயங்களில் பெண்களுக்கு வாக்குரிமை, சம உரிமை மறுக்கப்படுவதை நாம் அறிகிறோம். ஆதியிலே ஏதோ 1-2 ஆன்மாக்கள் இருந்து இந்த பெண்மையை போற்றும் வண்ணமாக, சமத்துவம் கொடுக்கும் வண்ணமாக ஆலோசனை சங்கத்திலும் சபை சங்கத்திலும் அதை ஒரு முக்கியமாக கருதி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதை சுற்றறிக்கையிலே அது கண்டிப்பாக 5 பேரில் ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த கமிட்டி அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் சுற்றறிக்கை வரும். ஆனால் இப்பொழுது அது போன்ற அறிக்கைகள் வருவது இல்லை. 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பெண்களுடைய மையத்தை குறித்து, பெண்களுடைய முக்கிய பங்கை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். பெரிய பெரிய திருச்சபைகள் இன்றைக்கு பெண்களை வைத்து அந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை எடுத்துக்கொண்டால் கிராமப்புறங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு நகர்ப்புறங்களையே நம்முடைய தலைமைகளும் நம்முடைய திருச்சபைகளும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கிராமத்தில் இருக்கிற அந்த பெண்களுக்கு என்ன ஒரு நாம் விழிப்புணர்வு காரியங்களை, என்ன ஒரு பட்டறைகளை, ஆய்வு பட்டறைகளை நடத்தியிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு என்ன ஒரு முயற்சியை, உதவியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உலக பெண்கள் தினம் போற்றும் வகையில் ஐநா சபையில் உழைக்கும் பெண்கள் என்ற தலைப்பில் 1917ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவிலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்து மார்ச் 8ஆம் தேதி விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
சோசலிச இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த நாளிலே மகளிர் நாளை முதன்மையாக கொண்டாடுகிறார். அமெரிக்காவில் தொழிற்சாலை மற்றும் அலுவலகங்களில் ஆண்கள் மட்டுமே பணியாற்றினர். 1857ஆம் ஆண்டு முதல் நிலக்கரி சுரங்கங்களில், தொழிற்சாலை நிறுவனங்களில் பெண்கள் பணி வாய்ப்பு தரப்பட்டது பெண்களுக்கு. அப்போது ஊதியத்தில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. ஆண்களுக்கு இணையான உரிமை வழங்க கோரிதான் இந்த மார்ச் 8ஆம் தேதியை பெண்களுக்காக கொண்டாடினார்கள். இன்றைக்கு திருமறையில் பெண்கள் பார்க்கும் பொழுது ஒரு வம்சத்தையே, ஒரு இனத்தையே உருவாக்கின பெண்களாக பார்க்கிறோம். தாமாரை பார்க்கிறோம், ஆகாரை பார்க்கிறோம், அன்னாளை பார்க்கிறோம், மரியாளை பார்க்கிறோம். ஆகவே இன்னும் பல்வேறு விதமான மார்த்தாள் மரியாளை பார்க்கிறோம், அனனியா சப்பிராளை பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுடைய ஊழியத்தினுடைய ஆதாரமாக அபிஷேகம் செய்த பெண்களை பார்க்கிறோம். இயேசுவின் தலை மீது எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்த பெண்ணையும், இயேசுவின் கால்களில் தன்னுடைய தலைமுயிரால் படைத்த அதனுடைய பெருமையை ஒப்படைத்த ஊழியத்தின் அபிஷேகத்தை வெளிப்படுத்தின பெண்ணையும் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு திருச்சபைகளில் பார்க்கும்போது பெண்மையை நாம் கொண்டாடுகிறவர்களாக, போற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய, கொடுத்து வந்த அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு திருச்சபை முற்றிலுமாக அதை மறுத்து விட்டது. பெண்களை மிகவும் கொச்சையாக பேசப்படுகிற இந்த திருச்சபையாக இன்று மாறி போய்விட்டது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு திருச்சபை என்பது பெண்களை மையப்படுத்தி தான், பெண்களால் தான் இந்த குருசேகரங்கள் பணியாற்றுகிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஆணும் குருவானவரோடு இணைந்து ஊழியத்துக்கு செல்வது கிடையாது. அங்கு இருக்கிற 4 பெண்களுடைய முழங்கால் யுத்த ஜெபம்தான் அந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்னாளை போல ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற பெண்களாக, ஆகாரை போல பாலைவனத்தில் நின்று தன்னுடைய விழிப்புணர்வுக்காக, வாழ்வுக்காக, விடுதலைக்காக முறையிடுகிற பெண்களாக இன்றைக்கு ஜெபிக்கிற கூட்டங்களை பார்க்கிறோம். பல திருச்சபைகள் பெண்கள் வழியாகத்தான் ஆவிக்குரிய ஜீவியம், திருச்சபை வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுவதில் நமக்கு இருக்கிற பின்னடைவு என்ன? இன்றைக்கு திருச்சபையை நினைத்தால், திருச்சபை இன்றைக்கு முன்றுக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னால் பெண்கள் தான் மிக மிக முக்கிய பங்கு வகிக்க முடியும். அவர்களால் தான் நேர்மையான ஒரு ஆட்சியை தர முடியும், உண்மையான சாட்சியை கொடுக்க முடியும், சாட்சி உள்ள ஒரு ஊழியத்தை கொடுக்க முடியும். ஒருபோதும் எந்த ஒரு மகனாலும் மகிழ்ந்தனாலும் கொடுக்க முடியாது. ஆகவே அப்படி உண்மையாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு திருமறையில் அவ்வளோ பெரிய சந்ததிகள் பெருகின. ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கென்று அங்கே வேலைக்காரியாக நியமிக்கப்பட்டவர்களுடைய மூலமாக ஒரு பெரிய சந்ததி, அந்த சாராள் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உண்டானது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பெண்கள் தினத்தில் பெண்ணினுடைய விழிப்புணர்வுக்காக, விடுதலைக்காக, சமத்துவ கல்வி, சமத்துவ வேலை, சமத்துவ கூலி, சமத்துவ அங்கீகாரம், சமத்துவ பணி நியமனம், சமத்துவ தேர்தல், இவைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு காலத்தில் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிறுவனங்கள், திருச்சபைகளை பார்க்கும்போது அங்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமத்துவம் செய்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் ஒரு சேர பணி செய்கின்ற அந்த ஈக்குவாலிட்டியை பார்க்கிறோம். ஆனால் நமது திருச்சபையில் தான் அங்கிருந்து வந்து செல்கிற பணியாளர்களை பார்க்கும்போது, அந்த விசிட்டர்ஸுகளை சொல்லும்போது, அவர்களிடத்தில் கலந்து கொள்ளும்போது, அவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் சொல்கின்ற காரியம் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. தமிழ் சுவிசேஷ உத்தரன் திருச்சபை பெண்களுக்கு எங்கே ஆலோசனை சங்கத்தில் 8 பேர் என்று சொன்னால் 4 பெண்கள் 4 ஆண்கள் இருக்க வேண்டும். எங்கே சமத்துவம்? அட்லீஸ்ட் ஒருவராவது இருக்க வேண்டும். எங்கே? ஆகவே நாம் அப்படிப்பட்ட முன்னேற்றத்துக்கு, விளைவுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு உலக பெண்கள் தினம். பெண்கள் தொழிலில், வேலையில், எல்லாவற்றிலும் சமத்துவம் சமுதாயத்தில் பெற்று வாழ நீர் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.